அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 3ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் 2லிருந்து 2ஆம் பாடம் நூலகம் அப்படின்ற பாடத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இங்க மாமா மாமா என அழைத்தபடி தேனருவி வீட்டுக்குள் வந்தாள். மாமா மாமான்னு சொல்லிட்டு தேனருவி வீட்டுக்குள்ள வரா. அப்போ மாமா என்னம்மா தேனருவி ஏன் இப்படி ஓடி வருகிறாய் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தேனருவி சொல்றா, நான் பள்ளியிலேருந்து வரும் வழியில உள்ள நூலகத்துல தோரணம் கட்டியிருந்தாங்க, ஏன் மாமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மாமா சொல்றாரு, இன்னைக்கு ஆகஸ்ட் 12 நூலக தினம், அதை கொண்டாடுவதற்காக தான் நூலகத்தை அழகுபடுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தேனருவி, அப்படியா நாமும் போகலாமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மாமா சொல்றாங்க, சரி தேனருவி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. தேனருவி நூலகத்தை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு தேனருவி கேட்குறான். அதுக்கு மாமா சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நூல் கூட்டல் அகம் நூலகம், அதாவது நூலகத்தை நூல் நிலையம் புத்தக சாலை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தேனருவி என்ன சொல்கிறேன்னா, மாமா அங்கே என்னென்ன நூல்கள்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மாமா என்ன சொல்கிறேன்னா, அங்கே நிறைய புத்தகங்கள் இருக்குது, உங்களை போன்ற குழந்தைகளுக்கான தனி பிரிவே இருக்குது. அதில் குழந்தை பாடல் நூல்கள், அப்புறம் படக்கதைகள், கதை புத்தகங்கள், விளையாட்டு நூல்கள், புதிர் நூல்கள், ஓவியம், பிற படைப்புகள் சார்ந்த நூல்கள் அங்கே இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அனைவரும் படிப்பதற்கும் ஏற்ப பல்வேறு துறை சார்ந்த நூல்களும் இருக்குது. நூல்கள் மட்டும் இல்லாமல் நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள் எல்லாமே அங்கே இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தேனருவி என்ன சொல்கிறேன்னா, நூலகத்தில் இவ்வளவு வகை நூல்களா? அது சரி மாமா, நூலகத்தினால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்குறா. மாமா என்ன சொல்கிறாருன்னா, நீ இவ்வளவு ஆர்வமாக கேட்கும்போது நான் சொல்லாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நமக்கு தேவையான பிடித்த நூல்களை எடுத்து படிக்கலாம், நூலகத்தில் உறுப்பினராக சேரலாம். அப்போது நூல்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிட்டும் படிக்க முடியும். குறிப்பிட்ட நாளில் புத்தகத்தை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு மாமா சொல்கிறார். அதுக்கு தேனருவி சொல்கிறா, மாமா நூலகம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. மாமா நானும் போட்டித் தேர்விக்காக இந்த நூலகத்திலேருந்து தான் நிறைய புத்தகங்கள் எடுத்து படித்தேன் அப்படின்னு சொல்கிறார். தேனருவி, அதனால் தான் நீங்கள் பெரிய பதவியில் இருப்பதாக அம்மா கூறியிருக்கிறார்கள், இனி நானும் நூலகம் செல்வேன் அப்படின்னு தேனருவி சொல்கிறான். பார்க்கலாம், சரியான விடையை தெரிவு செய்வேன். நூல் இச்சொல் உணர்த்தும் பொருள். நூல் அப்படின்னா புத்தகம். இங்கே சாய்ஸ் எல்லாமே தப்பாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நூல் அப்படின்ற சொல்ல உணர்த்தும் பொருள் புத்தகம். நாள் கூட்டல் இதழ்கள் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது நாளிதழ்கள். நூலகம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் அகம். புத்தக சாலை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது புத்தகம் கூட்டல் சாலை. விளக்கமாக இச்சொல்லினுடைய எதிர்ச்சொல் சுருக்கமாக. அடுத்து வினாக்களுக்கு விடையளிப்பேன். நூலகத்தின் வேறு பெயர்கள் யாவைன்னு கேட்குறாங்க. நூலகத்தினுடைய வேறு பெயர்கள் நூல் நிலையம், புத்தக சாலை. நூலக தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? நூலக தினமாக கொண்டாடப்படும் நாள் ஆகஸ்ட் 12. நூலகத்தில் இருந்து குழந்தைகளுக்கான நூல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு புத்தகத்தில் இந்த இடத்துல இருக்கு குழந்தை பாடல் நூல்கள், படக்கதைகள், கதை புத்தகங்கள், விளையாட்டு நூல்கள், புதிர் நூல்கள், ஓவியம், பிற படைப்புகள் சார்ந்த நூல்கள் அங்கே இருக்கின்றன. அடுத்தது பதிலி பெயர்கள் அறிவோமா, அதாவது பெயர் சொற்கள் அடுத்தடுத்த தொடர்களில் மீண்டும் இடம்பெறும் போது அந்த பெயர் சொற்களையே பயன்படுத்தாமல் அவற்றுக்கு பதிலாக பயன்படுத்தும் சொற்கள் தான் பதிலி பெயர்கள் ஆகும். அதாவது பெயர் சொற்களுக்கு மாற்றா பயன்படுத்துறது. இங்கே கலை வந்தால், கலை புத்தகம் படித்தாள். இப்போ இந்த கலைன்றது பெயர் சொல், இது மறுபடியும் இங்கே வந்திருக்கு. அப்போ மறுபடியும் வரதால அதுக்கு பதிலாக வேற ஒரு பதிலி சொல்ல பயன்படுத்துகிறோம். அதுதான் கலை வந்தால் அவள் புத்தகம் படித்தாள், அவள் என்ற சொல்ல பயன்படுத்துகிறோம். அப்போ அதுதான் பதிலி சொல். அதே மாதிரி அமுதன் கடைக்கு சென்றான், அமுதன் பழம் வாங்கினான். இங்கே அமுதன் கடைக்கு சென்றான், அவன் பழம் வாங்கினான். நாய் என்னை பார்த்தது, நாய் வாலை ஆட்டியது. அப்போ நாய் என்னை பார்த்தது, அது நாய்க்கு அதுன்ற வார்த்தையை போடுறோம், அது வாலை ஆட்டியது. ஆடுகள் வந்தன, ஆடுகள் தண்ணீர் குடித்தன. ஆடுகள்ன்றது பன்மை, அதனால் அவை என்று போட்டுக்கிறோம். ஆடுகள் வந்தன, அவை தண்ணீர் குடித்தன. மீனாவும் ரஹீமும் நண்பர்கள், மீனாவும் ரஹீமும் விளையாடினர். இப்போ இங்கே எப்படி எழுதலாம்னா, மீனாவும் ரஹீமும் நண்பர்கள், அவர்கள் விளையாடினர். அடுத்தது பதிலி பெயர்கள். இதெல்லாம் பதிலி பெயர்கள்னா அவன், அவள், அது, அவை, அவர்கள், இவன், இவள், இது, இவை, இவர்கள், இதெல்லாம் பதிலி பெயர்கள். இப்போ வண்ணமிட்ட சொல்லுக்கு பொருத்தமான பதிலி பெயர்களால் நிரப்புகிறோம். வளர்மதி காலையில் எழுந்தாள். வளர்மதின்றது பெண்பால், அதனால் அவள் பல் துளைக்கினாள். ஆதவன் நன்றாக விளையாடினான். ஆதவன் என்றது ஆண்பால், அதனால் அவன் வெற்றி பெற்றான்.
மாடு வயல்வெளிக்கு சென்றது. அது அங்கு புல் மேய்ந்தது. புறாக்கள் பறந்து வந்தன. அவை மரத்தில் அமர்ந்தன. அனிதாவும் ஆனந்தும் நண்பர்கள். அவர்கள் பந்து விளையாடினர். நன்றி. அடுத்த பாடத்தை பார்க்கலாம்.